ரைட். காலம் 1ல் R/H max ரேஞ்சு பை மேக்ஸிமம் ஹைட்டு, காலம் 2ல் வந்து எவ்வளோ அதுக்கு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் இருந்தால் இந்த மாதிரி கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு R/H max கண்டுபிடிச்சிருவோமா? ஃபஸ்ட்டு R/H max. ஓகேங்களா? ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா? U² sin 2θ/g டிவைடட் பை H maxக்கு U² sin θ/2g. கரெக்டா? இது என்ன பண்ணலாம்? ரெசிப்ரோக்கல் எழுதாமா? இங்கே எழுதிடுவோம். U² sin 2θ/g இன்ட்டு இது மேலே வந்தால் ரெசிப்ரோக்கலாக போயிருமா? அப்போ 2g/U² sin ஸ்கொயர் தீட்டா. இப்போ ஜி மறுகையா, U² மறுகையா. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த sin 2θவையும் sin ஸ்கொயர் தீட்டாவையும் நம்ம அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? sin 2θவுக்கு ஃபார்முலா என்ன? 2 sin θ cos θ. ஓகேங்களா? ரைட். இன்ட்டு இந்த 2 பை sin ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்? sin θ இன்ட்டு sin θன்னு எழுதலாம். கிளியரா? ரைட். அப்போ இங்கே ஒரு sin θ, இங்கே ஒரு sin θ. அப்போ என்ன வருது? 4 2 இன்ட்டு 2 4 cos θ பை sin θ. இதுதான் என்னது? R/H max. ஓகேங்களா? R/H max என்ன வருது? 4 cot θன்னு எழுதலாம். sin θ பை cos θ tan θ. ஆனால் cos θ பை sin θ cot θ. ஆனால் cot θவுக்கு வேல்யூ நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக நம்ம கன்வீனியண்ட்டாக படித்ததில்ல. ஆனால் இது tan θன்னு வச்சுக்கலாம். எப்படி? 1/tan θன்னு வச்சுக்கலாம். அப்போ tan θ. ஓகேங்களா? 1/tan θ cot θ தானே? அப்போ ரைட். ஓகே. இப்போ இது கிளியர் ஆகிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறோம்? R/H max இருக்கா? இது இப்படி எழுதி பாருங்களேன். அப்போ tan θ இங்கே வந்துடும். tan θ ஓகே. 4 இங்கேயே இருக்குது. இந்த R/H max மட்டும் இங்கே வந்துடுது. R/H max. இது வரைக்கும் கிளியருங்களா? நல்லா பார்த்துங்க. சரி, இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ தான் அழைச்சிடலாம். அப்போ நமக்கு என்ன வேணும்? தீட்டா தானே இங்கே வேணும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் 4/R/H max. ரைட். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கிளாத் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் துணி தைக்க வேண்டியதான். சரி, இப்போ சொல்லுப்பா. தீட்டா ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கேஸில் தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 4 ஃபார்முலாவிலே இருக்குது பை R/H max எவ்வளவு? ஃபஸ்ட்டு இதில் 1. ரைட். இந்த வேல்யூவை அப்படியே இங்கே எழுதிட்டேன். அப்போ என்ன வரும்? tan இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 4. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அதுக்கு 76 டிகிரி அப்படியே வந்துருச்சு பாருங்கள். அப்போ இதுக்கு 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் கேஸ் அதே தான் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 4 வந்து ஃபார்முலாலே இருக்குது பை R/max செகண்டுக்கு என்னது? 4. அப்போ 4/4 என்னது? 1. அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 யாருக்கு வரும்? tan இன்வர்ஸ் ஆஃப் 1 45 டிகிரிக்கு தான் tan θவுக்கு 1. அப்போ இதுக்கு ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் தேர்டு அகைன் தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஃபார்முலாவில் 4. மூணாவது ஆப்ஷனில் என்ன? R/H max 4√3. அப்போ 4√3 4 கேன்சல். அப்போ 1/√3 1/√3 யாருக்கு வரும்? 30 டிகிரி. tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 30 டிகிரி. அப்போ ஆப்ஷன் தேர்டு. நெக்ஸ்ட் தீட்டா ஃபோர்த் ஒன். தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 4/R/H max எவ்வளவு? 4/√3. நம்ம இங்கே தலையை தான் எழுதணும். அப்போ என்ன எழுதணும்? √3/4ன்னு வந்துடுமா? ஓகேங்களா? R/H max இப்படி வந்துடும். அப்போ என்ன வரும்? 4 கேன்சல். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் √3 அப்படின்னா தீட்டா எவ்வளவா இருக்கும்? 60 டிகிரி. அப்போ இதுக்கு ஆப்ஷன் 4. இந்த மாதிரி பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.